இன்னைக்கு எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா, மதர் தெரேசா, விசித்ரா மதர் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா, தாக்கப்படுகிறார் கமல் சாரால் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோமோல பார்க்க முடியுது. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இந்த மேட்டர கமல் சார் எடுத்து பேசுவார் நான் எதிர்பார்க்கலங்க. சீரியஸ்லி சொல்றேன். நான் அந்த எபிசோட் பார்க்க சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். லைவ பார்த்துட்டு ரொம்ப ஒர்ஸ்ட்டா பேசியிருந்தாங்க. அந்த சமயத்துல எனக்கே பர்சனலா சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னடா ஒருத்தனோட பர்சனல் லைஃப போட்டு இந்த அளவுக்கு தாக்குன்னு தாக்குறாங்க அப்படின்ற மாரி இருந்தது. ஸோ இத வந்து நான் ஆக்சுவலா ஷோல டெலிகாஸ்ட் பண்றாங்க. பட் ஆனா அத எடுத்து கமல் சார் இந்த மாரி பேசுவார்ன்னு எதிர்பார்க்கல. கரெக்ட்டா கேட்டாப்ல, ஒருத்தரோட பர்சனல் லைஃப்ப பத்தி எப்படி நீங்க பேசுறீங்க? அப்படின்ற மாரி கேட்கிறாரு. ஸோ அதுக்கு வந்து இந்த மதர் தெரேசா விசித்ரா மேம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு ரியாக்ஷன் ஒண்ணு குடுக்குறாங்க பாருங்க. அதாவது அன்பை மட்டுமே கொட்டிய மதர் தெரேசா, விசித்ரா மேம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நானா? அப்படின்ற மாரி ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் புரியாத மாரி. திருப்பி ஆமா நீங்க தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆஹா நம்ம மாட்டிக்கிட்டோம். தொக்கா மாட்டிக்கிட்டோம். இதுக்கப்புறம் சமாளிக்க முடியாது. ஆமா சார் பேசுனேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆக்சுவலா அப்ப தினேஷோட ரியாக்ஷன் ஒண்ணு குடுக்குறாங்க. ஆக்சுவலா தினேஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா, இது எக்ஸாக்ட்டா நடந்திருக்கிறது தெரியாது. இதுநாள் வரைக்கும். ஆக்சுவலா இந்த மாரி ஒரு மேட்டர் பேசியிருக்காங்கன்னு தெரியும். ஆனா இந்த கரெக்ட்டா இத பத்தி தான் ஏன்னா ரவீனா பாத்தீங்கன்னா 100% ஷூரா சொல்லல. இந்த மாரி இத பத்தி தான் பேசுனாங்கன்னு தெரியல. பட் பேசுனாங்க. பட் கரெக்ட்டா இதுதான் அப்டின்னான்னு தெரியல அப்டின்ற மாரி சொல்லிட்டாங்க. அதனால அமைதியாயிட்டாரு. ஸோ கமல் சார் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப அத போட்டு உடைச்சிட்டாப்ல. இந்த மாரி உங்களோட பர்சனல் லைஃப்ப பத்தி நீங்க பேசியிருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப வொர்ஸ்ட்டான விஷயம். அப்டின்ற மாரி பாத்தீங்கன்னா போட்டு தாக்குறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, அவங்க ரவீனாவ திட்டுனதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு தான். ஏன்னா அந்த பொண்ணு போய் ஒரு 2 பாத்திரத்த கழுவி குடுங்கன்னு தான் கேட்டது. ஆக்சுவலா அதுக்கும் தான் சேர்த்து வாங்குறாங்கன்னு நெனைக்கிறேன். அவங்களோட ஆட்டிட்யூட் ஒண்ணு பண்ணாங்கல்ல லாஸ்ட் வீக்ல. ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்து செய்றா மாரி இன்னைக்கு இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் வேணும். ஏன்னா, என்னதான் வயசுல பெரியவங்கன்ற ஒரே காரணத்த வச்சு பார்த்தீங்கன்னா, யார வேணா எப்படி வேணா பேச முடியாதுல்ல. ஸோ அவங்கள ஒருத்தவங்க ஒரு வார்த்தை தப்பா பேசிட்டா போதும். அவங்க இஷ்டத்துக்குன்னு யார வேணா எப்படி வேணா பேசிருவாங்க. திருப்பி தாக்குன்னு தாக்குறாங்க. அன்னைக்கு அந்த ரவீனா பொண்ண பார்க்க சொல்ல ஆக்சுவலா கிட்டத்தட்ட அழுவுற மாரி போயிடுச்சுங்க அந்த பொண்ணு. சின்ன பொண்ணு. ஆக்சுவலா அந்த பொண்ணு நல்லா விளையாடுது. அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற தாட்லாம் எதுவுமே இல்ல. என்னதான் இருந்தாலும் அத வந்து அந்த அளவுக்கு தாக்க வேண்டிய அவசியம் இல்ல. பட் ஆனா இவங்க அந்த அளவுக்கு தாக்குனாங்கல்ல. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது பார்த்தீங்கன்னா, கமல் சார் வந்து இன்னைக்கு தாக்குறாரு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, கமல் சாருக்கு வந்து என்ன சொல்லணும்னா, மாயாவ மட்டும் தான் அவர் கேட்க மாட்டாரே தவிர, மத்தபடி பார்த்தீங்கன்னா, யாரா இருந்தாலும் பூந்து பிரின்னு பிரிச்சுடுறாரு. விசித்ரா ஆகட்டும், பூர்ணிமா ஆகட்டும், நேத்து பூர்ணிமாலாம் ஒரு மாரி ஆயிட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, விசித்ரா வச்சு செஞ்சுட்டாரு. ஆக்சுவலா இந்த செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, "அப்பா! சாட்டிஸ்ஃபைடுப்பா. எப்படியோ கேட்கணும்னு நெனச்ச ஒரு விஷயம் பக்காவா கேட்டுட்டாப்ல. ஆக்சுவலா அந்த அந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஐ அம் சாட்டிஸ்ஃபைடு. இதுக்கு வந்து தினேஷோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒண்ணு ஷோலயே அவர் ரியாக்ட் பண்ணுவாரு. இல்லன்னு வச்சுக்கோங்க ஷோ முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பா ஒரு கலவரம் மட்டும் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா, அவரு அப்பயே சொன்னாரு, "என் பர்சனல் லைஃப்லாம் எடுத்து பேசுனாங்க கிழிச்சு விட்டுருவேன்" அப்படின்ற மாரி. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இதுக்கப்புறம் அது நடக்க தான் போகுது. ஏன்னா, இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல ஷூரா இந்த மாரி நம்ம லைஃப்ப பத்தி பேசியிருக்காங்க அப்படின்ற மாரி. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, இத எடுத்து அவரு கண்டிப்பா கேள்வி கேட்பாரு. விசித்ரா மேடம் காலி. ஏன்னா ஆல்ரெடி 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா, தக் ஆஃப் வார் தான். பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல இந்த மாரி ஒரு மேட்டர் வந்து தினேஷ்க்கு இந்த மாரி பேசியிருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், கிழின்னு கிழிச்சிருவாரு. ஆக்சுவலா அவங்க பேசுனது ரொம்ப வொர்ஸ்ட்டான விஷயம். கரெக்ட்டான எப்படி சொல்றது? கமல் சார் இன்னைக்கு தாக்குறதுக்கு வந்து உரிய ஆள் தான் அவங்க அப்படின்ற மாரி என்னோட கருத்து. உங்களோட தாட்ஸ் வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெறைய பேர் விசித்ரா அவங்கள வந்து ரொம்ப புடிச்சவங்க, ரொம்ப ஃபாலோ பண்றவங்க. அவங்க எல்லாமே ஆக்சுவலா ஷோ பார்க்குறீங்க. நெறைய பேர் கமெண்ட்டும் பண்றீங்க. அவங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டுக்கு வந்து இப்படி இல்ல ப்ரோ அப்படின்ற மாரி ஆக்சுவலா கமெண்ட் பண்றீங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலா அது வந்து உங்களுக்கு வந்து இனிஷியலா அவங்க பண்ண கேம் பிளே எல்லாமே புடிச்சிருக்கு. எல்லாருக்குமே சில வந்து வொர்ஸ்ட்டான விஷயம் இருக்கும். அர்ச்சனாக்கும் ரொம்ப கேவலமான சில விஷயம்லாம் இருக்கு. தினேஷ்க்கும் இருக்கு. மாயாக்கும் இருக்கு. மாயாக்கு நெறையவே இருக்கு. ஸோ இந்த மாரி எல்லாருக்குமே இருக்கு. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, விசித்ராக்கு லாஸ்ட் வீக் பண்ணாங்கல்ல, அது ரொம்ப வொர்ஸ்ட்டான விஷயம். அந்த ஒரு விஷயமே போதும். அவங்க கேரக்டர் என்ன அப்படின்னு டிஃபைன் பண்றதுக்கு. ஏன்னா, ஒருத்தவங்களோட பர்சனல் லைஃப்ப இந்த அளவுக்கு வந்து டார் டார்கெட் பக்காவா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். டார்கெட் பண்ணி பேசுறாங்க. திருப்பி வந்துராதம்மா. இவன் கூடலாம் வாழக்கூடாது அப்படின்னு சொல்றது வந்து எந்த விதத்துலங்க நியாயம்? இது கமல் சார் வந்து கேட்கறது மட்டும் இல்ல. ஆக்சுவலா வார்ன் பண்ணியே விடணும். ஏன்னா, திரும்பி வந்துராத, இவன் கூட வாழக்கூடாது அப்படின்ற மாரி பேசுறாங்க. தினேஷோட இப்போதைக்கு கோல் என்ன தெரியுமா? அவர் ஒய்ஃப் கூட சேர்றது மட்டும் அவர் இப்போதைக்கு கோலாவே வச்சிருக்காரு. அது நெறைய இடத்துல சொல்லிக்கிட்டே இருக்காரு ஷோல. ஸோ அந்த மாரி இருக்க ஒரு மனுஷன் லைஃப்ப காலி பண்ற மாரி இவங்க பேசுறாங்க. தாக்கட்டும். கமல் சார் தாக்கட்டும், நல்லா வாங்கட்டும். ஷோ பார்க்கும்போது இன்னும் ஜாலியா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். எனிவேஸ் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். பை.